ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி மாற்றத்தால் நடந்த 11 மாற்றத்தை பார்க்கலாம். என்னடா இது அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. மே 1ஆம் தேதி ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மாற்றம் சேவையே கடவுள் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சேவை என்கின்ற அறக்கட்டளை மூலமாக மாற்றம் என்ற பெயரில் உங்கள் ஆசீர்வாதத்துடன் மாற்றம் மாறும். இப்போ மட்டும் அந்த ட்ரஸ்ட் மூலியமாக கிட்டத்தட்ட பல பேர் பலனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பலன் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு சின்ன ஆசை, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டோரிஸ் அண்ட் மோட்டிவேஷன் லைஃப் ஸ்டோரிஸ், தன் பலவீனத்தையும் பலமாக மாற்றின ஸ்டோரிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் எண்டிங் மட்டும் பாருங்கள். ஏன்னா எண்டிங்கில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் ஏன் இந்த உதவி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ மறக்காமல் எண்டிங் மட்டும் பாருங்கள். நம்பர் 1, மாஸ்டர் கையால் வளர்ந்த குழந்தை இப்போ பெரியவனாகி அந்த அண்ணா இன்னொரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுனாங்க. அதே இந்த மாற்றம் ட்ரஸ்ட்னால தான். ஸோ இன்னிலேருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வராது மாற்றத்தில் சேர்ந்து உங்களுடைய எல்லா ராசிகளும். என் பேர் ஷாம். 10 வருஷமாக லாரன்ஸ் மாமா தான் பாப்பா ஃபீஸ் கட்டிட்டுருக்காரு. நானும் லாரன்ஸ் மாமா வளர்ந்த பையன் தான். இந்த வருஷம் நான் பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறோமா நான் ரொம்ப நன்றிப்பா. கருத்தரோட ஆசீர்வாதிக்கு இன்னைக்கு நீ நல்லா இருக்க வந்துருக்கேன். மாற்றம். நம்பர் 2, மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு 10 டிராக்டர் கொடுத்துருக்கிறாரு. நம்பர் 3, நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா மாற்றம் சேவையில் இணைஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு டிராக்டர் அவர் பணத்தில் அவர் மாஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, ஐயோ ஜி, இது உங்கள் பணம், நீங்கள் தான் இந்த உதவியை பண்ணணும், உங்கள் பணத்தில் நான் பேர் வாங்க விரும்பலை, நீங்களே உங்கள் கையால் இந்த டிராக்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சிருக்கிறாரு. நம்பர் 4, காசு இல்லைங்கிறதுக்காக இந்தியாவுக்காக விளையாட முடியல அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. பட் அவங்கள என்கரேஜ் பண்ண தான் அங்கே எந்த நியூஸ் மீடியாவும் வரல. இதுதான் ஒரு சோகமான விஷயம். காஃபி எடுத்துக்கிட்டீங்க, அதையும் எடுத்துங்க. காசு நான் இந்தியாவுக்கு ஆட முடியல. அண்ணன் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கூப்பிடுறா பண்ணிடலாம், அவ்வளோதான். நீங்கள் போய் இந்தியாவுக்காக ஜெயிச்சா நாங்கள் எல்லாம் ஜெயிச்சோம். சாரிண்ணா, வாழ்த்துக்கணும் வாழ்த்துக்கணும். நம்பர் 5, ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நம்பர் 6, யாருமே இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு செக்யூரிட்டிக்கு தன்னோட சொந்த பணத்தில் வீடு கட்டி கொடுத்தாரு பாலா. இதுக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ். இதுவும் அந்த மாற்றம் அப்படிங்கிற சேவை கீழே தான் வரும். பட்டாவை தான் மாத்திரம். ஓகே, மாற்றம்காக என்னுடைய சொந்த காசுல நான் பண்ண முதல் வீடு இது. ஒருத்தவங்களை கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். கூட்டு அதுவும் அந்த சொந்த செலவுல வந்து மாற்றத்துக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய டிராக்டர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க.
அதே மாதிரி நானும் அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றத்துக்காக என்னுடைய சொந்த செலவில் தாத்தா வீடு கட்டிட்டேன். நம்பர் 7, காலேஜ் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் தன்னோட பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இதுவும் அந்த மாற்றம் சேவை கீழே தான் வரும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நம்பர் 8, ஊனமுள்ள ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு ஸ்கூட்டி ப்ளஸ் அவங்களுக்கு டூப்ளிகேட் லெக்கு வச்சு கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். இதுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடலாம். இப்போ அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஓடுவேன் ஆடுவேன் விளையாடுவேன், எனக்கு ரொம்ப ஜாலியாக சொல்ல முடியல. நம்பர் 9, தன்னோட முகத்தை ரொம்ப அழகாக வந்த அந்த டிராயிங் மேனை கூப்பிட்டு அவருக்கு பணம் கொடுத்து, உங்களோட இந்த சேவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த சேவையை கற்றுக் கொடுங்கன்ட்டு மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவும் பார்த்திங்கன்னா மாற்றம் அது கீழே தான் வரும். இந்த பணத்தை வச்சு அப்பா அம்மா பார்த்தீங்க, யாராவது கஷ்டப்படுற குழந்தைங்க இருப்பாங்கல்ல, வரையணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கலாம். நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதான் மாற்றத்துக்கு. சரியா? மாற்றம் வாழ்வோம் வாழ வைப்போம். நம்பர் 10, 12ல் 592 மார்க் எடுத்த ஆட்டோ டிரைவர் பொண்ணை நேரில் போய் பார்த்து அந்த பொண்ணுக்கு மேலும் படிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு கூட நின்னார் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். இதுவும் பார்த்திங்கன்னா மாற்றம் கீழே தான் வரும். நம்பர் 11, அப்பா இல்லாத பையன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ மாஸ்டர் நேரில் போய், நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி, உனக்கு நான் இருக்கேன், நீ என்ன படிக்கணுமோ தாராளமாக படி, அதுக்கு எல்லா ஃபீஸையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு கூட நின்று ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் 12, 10 லேடி ஆட்டோ டிரைவருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டோவோட டியூவை ராகவா லாரன்ஸ் ப்ளஸ் கேபிஒய் பாலா இவங்க 2 பேருமே கட்டி முடிச்சிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயந்தான் சொல்லணும். ஓகே, இது மட்டும் இந்த ஸ்டோரிஸ் கேட்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், இவங்கெல்லாம் என்ன மனுஷையா அப்படிங்கிற மாதிரியும் இருந்ததா. பட் இந்த ப்ரோ சொன்னார், இந்த ப்ரோ ஆக்சுவலி ஒரு ஐ ஓப்பனர்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கிறிஸ்டல் கிளியராக பேசினார். அவர் சொல்கிற எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லது பண்ணுறீங்க ஓகே, பட் அது எதுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி அவர் நல்லது பண்ணுறது தெரிஞ்சால் 4 பேர் இன்னும் நல்லது பண்ணுவாங்களே, இப்போ எஸ்ஜே சூர்யா வந்து பண்ணார் அந்த மாதிரி அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது, அது அவர் அந்த வீடியோவில் சொன்னார். இப்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அந்த கோல்டு மெடல் அடித்ததில் அந்த பொண்ணுக்கு இவங்க ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும். பட் கோல்டு மெடல் அடிக்க அந்த பொண்ணு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் சொல்லு பார்க்கலாம். அந்த எஃபோர்ட்டை எல்லாருமே வேல்யூ பண்ணாமல் இவங்க உதவினால தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறீங்க. அதுதான் அவரும் அந்த வீடியோவில் சொன்னார். ஸோ தப்பு யார் பக்கம் இருக்குதுன்னு பார்த்தா மக்களாகிய உங்கள் பக்கம்தான் இருக்குது. அவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அந்த ஹெல்ப்னால் அவங்க மேலே வந்தாங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையினால தான் அவங்க மேலே வந்தாங்க. அந்த ஹெல்ப் மூலியமாக யாருமே மேலே வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க சாதிச்சாங்கன்னா, இன்னொருத்தவங்க உதவியால் இன்னொருத்தவங்க சாதிச்சாங்கன்னா, சாதிச்சவங்கள பாராட்டுங்க. தயவு செய்து சாதிச்சவங்கள பாராட்டுங்க. இவங்க உதவினால தான் நீங்கள் சாதிச்சிங்க, நீங்கள் உதவி பண்ணலன்னா அந்த பொண்ணு இதாக இருக்கும், நீங்கள் உதவி பண்ணலன்னா அந்த பையன் இதாக இருப்பாங்க அப்படின்லாம் பேசாதீங்க. சாதிச்சவங்களை பாராட்டுங்க. பட் அவர் சொன்னது, அந்த ப்ரோ சொன்னது எல்லாமே உண்மை தான். சூப்பராக சொன்னீங்க, என் கண்ணை திறந்துட்டீங்க. பர்சனலாக அவர் இந்த வீடியோ பார்த்தா உண்மையிலே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ப்ரோ.
என்னோடய ஐ ஓப்பனர்னே சொல்லலாம் ப்ரோ. லவ் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர் ப்ரோ. நீ இப்படி பேசுகிற அளவுக்கு அந்த ப்ரோ என்னடா பண்ணார் அப்படின்ட்டு உங்களில் நிறைய பேருக்கு தோணலாம். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அவரோட வீடியோட லிங்க்கை போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே வந்து என்ன கமெண்ட் ஆனாலும் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? யார் மனசையும் புண்படுத்தணும்னு நான் இப்படி பேசலை. ஜஸ்ட்டு ரியாலிட்டிக்கு வாங்க. உண்மையிலே யாரோ கஷ்டப்பட்டு சாதிச்சாங்கன்னா அது நீ இவங்களால தான் சாதிச்ச அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்டா அவங்கக்கிட்ட நம்ம பழகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க ப்ளீஸ்.